Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு நம்ம group 2 2A 2022ல கேட்ட max question solve பண்ணிட்டு இருக்கோம். அதுல question number 8. The value of a machine depreciated by 5% each year. அப்படின்னா என்னன்னா ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம்னா அந்த மிஷின் வந்து ஒரு வருஷம் போக போக 5% அதோட வேல்யூல இருந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆள் வந்து என்ன பண்ணிருக்காரு, 30,000 கொடுத்து அந்த மிஷினை வந்து வாங்கியிருக்காரு. இப்போ என்ன கேட்குறாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் அதோட மிஷினோட ரேட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்கன்னா, A is equal to P into 1 minus R by 100 the whole power n. ஸோ இந்த P தான் வந்துட்டு அவர் இனிஷியலாக வாங்கின வேல்யூ எவ்வளோனா 30,000. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 5 டிவைடட் பை 100 எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க, 3 வருஷத்துக்கு. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணணும்னா 30,000 into 100 into 100 minus 5 பண்ணிங்கன்னா 95 by 100 3 timesன்றனால into 95 by 100 into 95 by 100. ஸோ 2 0 கேன்சல், இங்கே 2 0 கேன்சல். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். பட் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ இனிஷியலாக அவர் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 30,000 rupees. இது வந்து இந்த ஷார்ட்கட் நீங்கள் ஆஃப்டர் கேட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிஃபோர், அதாவது இப்போ இந்த ரேட்டு இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா எழுத முடியாது. இப்போ கொடுத்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா உங்களால் முடியும். இப்போ எவ்வளோ வந்துட்டு டெப்ரிசியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, 5%ன்னு சொல்கிறாங்க. இப்போ யூஸ்வலாக ஒரு வேல்யூவில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா, அதாவது 30,000ல ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இருக்கிறது எவ்வளோ, 3,000. ஸோ இந்த 3,000 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10%ஓட வேல்யூ. எப்பயுமே ஒரு நம்பர்ல ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10%, 2 டிஜிட் தள்ளி வச்சா அது 1%. இப்போ நமக்கு தேவை 5%. அப்போ 10% 2ஆல டிவைட் பண்ணா 5% வந்துருமா? அப்போ இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ, 1,500. அப்போ இங்க இருந்து வருஷத்துல 1,500 ரூபாய் ரெடியூஸ் ஆகுது. 1,500 ரூபாய் ரெடியூஸ் ஆனா இது என்ன ஆகும், 2 9, அதுக்கப்புறம் இங்க ஒரு 10. ஸோ 0 0 5 8 2. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வருஷம் அகெயின் ஒரு 5%. ஸோ 10% வந்து 28,2850. பாதினா எவ்வளோ, 1,425. ஸோ இதுதான் வந்து இதுல பாதி. அப்போ 1,425 இதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து 4ஆ மாறிடும். இது 9, இது 10. 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 2 போச்சுன்னா 7, 0 7 2. இது செகண்ட் இயர். இப்போ செகண்ட் இயர்ல அடுத்து மறுபடியும் 5%. ஸோ 1707.5 தான் வந்து 10%. இதுல பாதினா 1 3s are 6, அகைன் 5 3s are 6, 7 times 14, அப்புறம் 5. அகைன் இப்போ அந்த 1353.75 இதை வந்து இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து 0.00 போட்டுக்கோங்க. 5 வந்து 4ஆ மாறிடும். இது 9, இங்க 10. 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 7 போச்சுன்னா 2, 4ல 3 போச்சுன்னா 1 2, அகைன் இங்க 6ஆ மாறிடும். இது 10, 10ல 3 போச்சுன்னா 7, 6ல 1 போச்சுன்னா 5 and 2. ஸோ கிட்டத்தட்ட 25721 அப்ராக்சிமேட்டா இதுதான் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷினோட வேல்யூவா இருக்கும். ஸோ சிம்பிளா போடணும்னா நீங்க இந்த மாதிரி போட்டு முடிச்சிடலாம். இல்ல நான் மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலா பேசிஸ்லயே போறேன்னா இது 3யும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 100 பண்ணுங்க. அப்பயும் ஆன்சர் வந்து 25,721.25 தான் வந்துட்டு வரும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 25,721. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.